ஹாய் எவரிபடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்துட்டு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் அதை என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுள்ளின்னு சொல்லுவோம். எது அப்படின்னா காய்ந்த குச்சை என்ன சொல்கிறோம், அது குச்சி அல்லது குச்சி, இதை சுள்ளின்னு சொல்லுவோம். அப்புறம் விறகு என்ன சொல்கிறோம்னா காய்ந்த சிறிய கிளையை விறகுன்னு சொல்கிறோம். அடுத்தது வெங்கழின்னு சொல்கிறோம். எதுன்னா காய்ந்த கழி, அதாவது காய்ந்த சின்ன கம்பு இருக்குல்ல, அதை வெங்கழின்னு சொல்கிறோம். அப்புறம் கட்டை, அடியில் கட்டையை காய்ந்த கொம்பும் கவையும் அதை என்ன பண்ணுறோன்னா கட்டைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இலை வகை பார்க்கலாம். இப்போ இலையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, புளி வேம்பு இதை நம்ம இலைன்னு சொல்கிறோம். அப்புறம் நெல் புல் இதோட இலையை தாளுன்னு சொல்கிறோம். அப்புறம் சோளம் கரும்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதோட இலையை தோகைன்னு சொல்கிறோம். அப்புறம் தென்னை பனை இருக்குல்ல, அதோட இலையை ஓலைன்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்கிறோம். அது காய்ந்த தாளும் அந்த தாளுன்னு சொன்னோம்ல, அதுவும் தோகையும் சண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த இலையை சருகுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கொழுந்து வகையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா துளிர் அல்லது தளிர். இதை எதை சொல்கிறோம்னா நெல் புல்லை துளிர் அப்படியே கொழுந்தாக வருதுன்னா அதை துளிர் அல்லது தளிர்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முறி அல்லது கொழுந்துன்னு எதை சொல்கிறோம்னா புளி வேப்ப மரம் இருக்குல்ல, அதை வேப்பங்கொழுந்து புளியங்கொழுந்துன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குருத்துன்னு சொல்லுவோம். இது சோளம் கம்பு தென்னை பனைலாம் இருக்குல்ல, இதோடைய கொழுந்து வகையை குருத்துன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொழுந்தாடைன்னு சொல்கிறோம். கரும்பின் நுனி பகுதியை என்ன சொல்கிறோன்னா கொழுந்தாடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் பூவின் நிலைகள். பூவின் நிலைன்னா அரும்புன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பூவோடைய தோற்ற நிலை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா போதுன்னு ஒன்று சொல்கிறோம். பூ விரிய தொடங்கும், லைட்டாக விரிஞ்சிருக்குன்னா அதை போதுன்னு சொல்கிறோம். அடுத்து பூ மலர்ந்துருச்சு அப்படின்னா மலர் அல்லது அலர் அப்படின்னா பூ மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர்னு சொல்கிறோம். அடுத்து மரத்துலேருந்து பூ கீழே விழுந்துருச்சுன்னா அதை வீன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூ வாடிடுச்சுன்னா அது செம்மல்னு சொல்கிறோம். ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துகளை மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த சைடு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு போது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த சைடு நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க, பூ விரிய தொடங்கும் நிலைன்னு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதை தான் நம்ம பொருத்தணும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.